இப்போ இருக்கிற இந்த காமெடி நடிகரை ஃபில் பண்ணுறதுக்குன்னு யார் சார் நீங்கள் பார்க்குறீங்க? அப்போது வந்து காமெடிங்கிறது ஒரு தனி ட்ராக்காகவே வரும். அதனால் காமெடின்னு ஒரு தனி செட்டு தேவைப்படாத அளவுக்கு கவுண்டமணி சேர்ந்ததுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் இல்லாமல் போச்சு. அப்புறம் சந்தானம் கொஞ்சம் வந்தார், அதுக்கப்புறம் சூரி கொஞ்சம் வந்தார். இன்றைக்கி அது மாதிரி காமெடின்னு தனியாக இல்லாமல் இவங்களே எல்லாருமே கதையோடு ஒட்டி வர்றதுனால காமெடின்னு ஒருத்தர் தேவைப்படாமல் போச்சு. ஆண் காமெடினா அது இருக்கிறாங்க, பெண் காமெடின்னு ஒருத்தர் இல்லாமல் அதெல்லாம் அது மாதிரி காமெடிக்காகவே தனியாக படம் எடுத்தாங்க. இப்போ சபாஷ் மீனா போன்ற படங்கள் இருக்குது. அதில் சந்திரபாபு தான் மெயின். ஓகே, அதில் சிவாஜி சைடாக தான் இருக்கும். சுந்தர்சி எடுக்கிற படங்கள்லாம் அற்புதமான காமெடி. உள்ளத்தை எழுதித்தாவெல்லாம் என்ன மாதிரி காமெடி. சபாஷ் மீனாவே தான் அவர் திருப்பி எடுத்தார், ஆனால் வித்தியாசமாக எடுத்தார். இப்போ பராசக்தி படத்தில் காமெடின்னு ஒரு தனியாக சீன். சிவாஜி சார் அந்த ரோலே காமெடி ரோல். சந்தானம் அவர் வந்து ஹீரோவாக நடித்த படம் வந்து ஒரு ரெண்டு படம் ஏதோ மேக்ஸிமம் வந்து நல்லா ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த படமும் பெருசாக ஓடவே இல்லை சார். சிவகார்த்திகேயன் டாப் 10க்குள்ளே வந்தா மாதிரி, ஆனால் சந்தானம் அவர்கள் எங்கே இருக்காருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரியும் ஒரு இப்போ அப்படிதான் சார் பார்க்கப்படுது. ஸோ காமெடின்னு வரும்போது பிராண்ட் ஆகிடுறாங்க. பிராண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த காமெடி தான் நமக்கு மைண்டில் இருக்கும். சந்திரபாபு வந்து அந்த பிராண்டை உடச்சிக்கிட்டு தன்னை ஹீரோவாக ஆக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார். பாலிவுட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. படமே படம் எடுக்கிறதே 2 மொழியில் தான் எடுக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு 2 தான் எடுக்கிறாங்க. வணக்கம் நேயர்களே, இது பிபிடி சினிமா. நான் உங்கள் அம்ரதா. இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், இப்போது இந்த சினிமாவில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து வர மாதிரி இல்லை சார். நீங்கள் வந்து இந்த காமெடி விஷயங்கள், காமெடி நடிகர்கள் அப்படின்றத பார்க்கும்போது யாருமே பெருசாக இந்த காமெடி ரோலை ஃபில் பண்ணாத மாதிரியே ஒரு கேப் இருக்குது. இது நானும் வந்து ஒரு 2-3 இயக்குனர்கிட்ட கேட்டுட்டேன், தயாரிப்பாளர்கிட்ட கேட்டுட்டேன் சார். இந்த மாதிரி அவங்கள வந்து வருவாங்க, அந்த இடம் அப்படியே காலியாக இருக்காது, கண்டிப்பாக அதுக்கான பிளேசஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சார் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து எவ்வளோ காமெடி நடிகர்கள் இல்லை இந்த சினிமா விஷயங்களோட ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லை சார். இப்போ இருக்கிற இந்த காமெடி நடிகரை ஃபில் பண்ணுறதுக்குன்னு யார் சார் நீங்கள் பார்க்குறீங்க? அப்போது வந்து காமெடிங்கிறது ஒரு தனி ட்ராக்காகவே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உத்தமபுத்திரன் படம் மாடர்ன் தேட்டர்ஸ் எடுத்தது. இந்தியாவிலேயே முதலாக டபுள் ஆக்ட் பண்ண படம், டபுள் ஆக்ட் எடுத்த படம். ஒரு நடிகர் ரெட்டை வேடத்தில் வந்தது முதல் படம் இந்தியாவிலேயே. தமிழ்நாடு இல்லை, இந்தியாவில் முதலாக ரெட்டை வேடம். அப்போ பியூ சின்னப்பாவை பார்த்தா எல்லாம் எந்திரிச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் நடித்தா 2ஆ வருவார், 3ஆ வருவார். அந்த அளவுக்கு அந்த படம் பூரா படமும் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக என்எஸ் கிருஷ்ணன் கட்டிய முதல்ல காமெடி தனியாக வரும் படம் முடிஞ்சதுக்கப்புறம். அது மாதிரி அந்த காலத்தில் நிறையா வந்துருக்கு. அப்போ வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் இன்னொரு ஒரு படம் எடுத்தாங்க, சவுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம். 3 காமெடியன்ஸை வச்சு 3 காமெடி படம் ஒரே இதில். ஃபஸ்ட்டு பார்ட் ஒரு காமெடியன்னு, செகண்ட் பார்ட் ஒரு காமெடியன், 3ஆவது பார்ட் ஒரு காமெடியன். சவுன்னு போட்டு 3 கதையும் ஒரே படத்தில் போட்டு காட்டுறேன். அந்த இதையும் வந்து இந்தியாவிலே முதல்ல ஆரம்பித்து வச்சது மாடர்ன் தேட்டர்ஸ் தான் பண்ணாங்க. அதெல்லாம் அது மாதிரி காமெடிக்காகவே தனியாக படம் எடுத்தாங்க. இப்போ சபாஷ் மீனா போன்ற படங்கள் இருக்குது. அதில் சந்திரபாபு தான் மெயின். ஓகே, அதில் சிவாஜி சைடாக தான் வருவார். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி படம், அதில் வந்து காமெடி தான் மெயின். சிவாஜி டிஆர் ராமச்சந்திரன் 2 பேருமே காமெடினா வருவாங்க. ஓகே, காமெடி தான். அங்கே அதில் வந்து பேத்தோஸே கிடையாது, அங்கே வந்து ஒரு சோகங்கிற பிஸ்னஸே கிடையாது. அது மாதிரி அப்போல்லாம் ஃபுல் லெங்த் காமெடி. அதே மாதிரி பலே பாண்டியா முழுக்க காமெடி. அதில் வந்து காமெடி நடிகர்களுக்கு பதிலாக சிவாஜி 3 ரோலில் நடித்தார். 3 காமெடியனாக வருவார். அதே எம்ஆர் ராதா 2 காமெடியனாக வருவார். அதில் பூந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி காமெடி. அது மாதிரி காமெடிக்காக ஃபுல்லாக எடுத்த காலங்கள்லாம் இருந்தது. அப்புறம் வந்து நாகேஷெல்லாம் வந்தது பிறகு நாகேஷெல்லாம் வந்து திருவிளையாடல் வந்து கிளாசிக் காமெடி, மறக்க முடியாத ஒரு காமெடி. அது மாதிரி இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா கதாநாயகனே அந்த காமெடி ரோலையும் சேர்த்து பண்ணிடுறேன். அப்படி கதாநாயகி ஒரு விதத்தில் நல்லது தான். காமெடிக்குன்னு தனியாக ட்ராக் போடாமல் கதையோடு சேர்ந்து வருது. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். அன்றைக்கி வந்து அந்த காமெடி எப்படி உள்ளே நுழைக்கிறதுன்னு தெரியாமல் அது தனியாக வந்துக்கிட்டு இருந்தது பதிலாக இன்றைக்கி கதையோடு இணைந்த காமெடியாக வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த
என்னது ஒரு ஹோட்டல்லாம் வச்சு நடத்துவாங்களே, இந்த அஞ்சலி எல்லாம் நடித்த படம். மிர்ச்சி சிவா அந்த படம். ஆமாம் சார். கலகலப்பு படத்தில் காமெடி ஃபுல்லாக வருது. ஃபுல் ட்ராக் காமெடி. ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தேன் நான் அந்த காமெடியை. அதே மாதிரி இப்போ சுந்தர்சி எடுக்கிற படங்கள்லாம் அற்புதமான காமெடிகள். உள்ளத்தை அள்ளித்தாவெல்லாம் என்ன மாதிரி காமெடி. சபாஷ் மீன் அவையே தான் அவர் திருப்பி எடுத்தார். ஆனால் வித்தியாசமாக எடுத்தார். அவ்வளோ காமெடி. அதான் இன்னைக்கு. அதனால் காமெடின்னு ஒரு தனி செட்டு தேவைப்படாத அளவுக்கு கவுண்டர் பண்ணி சேர்ந்ததுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் இல்லாமல் போச்சு. அப்புறம் சந்தானம் கொஞ்சம் வந்தார், அதுக்கப்புறம் சூரி கொஞ்சம் வந்தார். இன்றைக்கி அது மாதிரி காமெடின்னு தனியாக இல்லாமல் இவங்களே எல்லாருமே கதையோடு ஒட்டி வர்றதுனால காமெடின்னு ஒருத்தர் தேவைப்படாமல் போயிடுச்சு. ஆண் காமெடினாவது இருக்கிறாங்க, பெண் காமெடின்னு ஒருத்தர் இல்லாமல் போயிட்டாங்க. என்ன சார் இது? நான் மனோரமா, ஆட்சி மனோரமா அவங்க, அதுக்கப்புறம் கோவை சரலா அவங்க, மேடம் கோவை சரலா தான் கடைசி. அதுக்கப்புறம் யாருமே அந்த இடத்த பிளேஸ் அது தேவையில்லாமல் போச்சு. அதாவது அதெல்லாம் வந்து ஒரு நாடக அடிப்படையில் வந்தது. அந்த காலத்தில் எப்படி இருக்கும்னாக்கா, மெயின் பாத்திரங்கள் நடிச்சுக்கிட்டு இருப்போம் தெருக்கூத்தில். இந்த காமெடின்னு ஒரு ஆள் குறுக்க வந்து பேசியே தள்ளிக்கிட்டு இருப்பார். பல சமயங்களில் எப்படா இவன் நிறுத்துவாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு அந்த காமெடியன்ஸ் வந்து ரகலையெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ பாட்டு காமெடி இது எல்லாம் சேர்ந்து ஒரே இதாக இருக்கிறதுனால அதான் நான் தான் சொன்னேன். கதாநாயகன் வந்து அந்த ராஜன் வந்தேனே, ராஜாதி ராஜன் வந்தேனே, வந்து நின்று சபைக்கு வந்தானோ சொன்னேனேன்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்க்ரீன் இப்படி பிடிச்சிக்குவாங்க, அப்படி அமைக்கிட்ட விட்ருவார். தான் பின்னாடி இருக்கோன்னு தெரியணுங்கிறதுக்காக கால் மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டாருக்கு. வந்த சபைக்கு வந்தானோ சொன்னேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு தத்துவம் தடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோனியத்துக்கிட்டு போயிடுவார். அந்த ஹார்மோனியம் வாசிக்கிறவங்க பிரமாதமான சிங்கர்ஸ் இருப்பாங்க. அவர் பாடிக்கிட்டு இது பண்ணுவார், ஆவார். இவர் உடனே ஹார்மோனியத்தில் வச்சு அவரும் ஆணும். 2 பேர்த்துக்கு ஒரு போட்டி நடக்கும். கூத்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு மேலே இவங்க 2 பேர் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஜோக்கராக நடிக்கிறவரும், அவங்களுக்கு பேர் ஜோக்கர்னு பேர், அவங்களும் வந்து சேர்ந்து பாடுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல். அதையே தான் வந்து சினிமாவாக எடுக்க ஆரம்பித்த பிறகும் நீங்கள் சமூக படங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாமல் ஒரு வேலைக்காரன்னு ஒரு வேலைக்காரி இருப்பாங்க. எது சொன்னாலும் அவங்க வந்து ஒரு குறுக்க ஒரு கமெண்ட் பேசுகிற மாதிரி தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து அப்படியே தெருக்கூத்துலேருந்து கொண்டு வந்தது. அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் எல்லாம். இப்போ பராசக்தி படத்தில் காமெடின்னு ஒரு தனியாக சீன் கிடையாது. சிவாஜி சார் அந்த ரோலே காமெடி ரோலாக மாறிடுச்சு. அவரே 2 பண்ணி முடிச்சிட்டார். அது மாதிரி அந்த திராவிட இயக்கங்கள் இந்த அண்ணாவுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்காரி படத்தில் காமெடின்னு ஒன்று கிடையாது. நல்ல தம்பி படத்தில் வந்து முழுக்க காமெடி, அதில் வந்து கதையை வச்சாங்க. என்எஸ்கே வந்து முழுக்க காமெடி, அதில் அண்ணாவுடைய கதை வந்துருச்சு. அதில் தான் அண்ணா கொஞ்சம் கோச்சிக்கிட்டார். அவருடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் அதில் வந்து கொஞ்சம் காமெடி வந்து கொஞ்சம் அடிச்சு நல்ல தம்பி படத்தில் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கி இருக்க வேண்டிய படம் அப்படியே கொஞ்சம் ஒரு காமெடி படமாக. ஓகே சார், இப்போ நீங்கள் சந்தானம் அவர்கள் பற்றி பேசும்போது, சந்தானம் அவர் வந்து ஹீரோவாக நடித்த படம் வந்து ஒரு ரெண்டு படம் ஏதோ மேக்ஸிமம் வந்து நல்லா ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் எந்த படமும் பெருசாக ஓடவே இல்லை சார். அவர் திருப்பியும் வந்து காமெடினாவே வரக்கூடாதா அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இப்போ கிரியேட் ஆகிடுச்சு சார். ஏன்னா எந்த ஹீரோவாக என்ன படம் நடித்தாலும், ஏன்னா அவரும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் இருந்ததுனா கூட சொல்லலாம். ஆனால் இப்போ சிவகார்த்திகேயன் டாப் 10க்குள்ளே வந்தா மாதிரி, ஆனால் சந்தானம் அவர்கள் எங்கே இருக்காருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரியும் ஒரு இப்போ அப்படிதான் சார் பார்க்கப்படுது. ஸோ காமெடின்னு வரும்போது பிராண்ட் ஆகிடுறாங்க. பிராண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த காமெடி தான் நமக்கு மைண்டில் இருக்கும். சந்திரபாபு வந்து அந்த பிராண்டை உடச்சிக்கிட்டு தன்னை ஹீரோ ஆக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார், எடுபடலை. கவலை இல்லாத மனிதன் படத்தில் ரொம்ப வித்தியாசமாக பண்ணார். குமாரராஜாங்கிற படத்தில் பிரமாதமான கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்தார். அது இருந்தாலும் நமக்கு அந்த சபாஷ் மீனா அந்த ஞாபகம் தான் வருது. மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன இவர் வந்து சீரியஸாக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அது வந்து ஆங்கில படங்களில் கூட உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டீன் மார்ட்டின், ஜெர்ரி லூயிஸ்னு எங்கள் காலத்தில் இருந்தாங்க. ஜெர்ரி லூயிஸனுடைய காமெடிக்காக உயிரை விட்டுக்கிட்டு போவார். அதாவது டாப் காமெடியனாக இருந்தார். அவர் வந்து இட்ஸ் ஒன்லி மணி அப்படிங்கிற மாதிரி சில படங்களில் கொஞ்சம் சீரியஸாக நடிக்க பார்த்தாரு. வரல சார். ஜாக்கி சான் படத்துல கூட தனியா ஜாக்கி சான் வந்து காமெடியோட ஹீரோயிசம் அந்த ஸ்டண்ட்டை வந்து காமெடியா பண்ணாரு. எஸ் சார். he played both roles. Yes. Stunt as well as adventure. அது அந்த காலத்துலேயே உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் காமெடி இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 Musketeersனு ஒரு படம். ஆமாம் சார். அது அலெக்சாண்டர் டுமாஸோடைய கதை. ஆமாம் சார். அதில்
ஜீன் கெல்லிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ஹீரோவாக வருவார். அவர் யூஎஸ் அ டான்சர், யூஎஸ் அ டான்சர் சிங்கர். ஓகே. அந்த படத்தில் கத்தி சண்டை போடுவார் பாருங்க, ஐ சேலஞ்ச். அந்த ஃபஸ்ட்டு கத்தி சண்டை வில்லனோட போடுவார் ஓப்பனிங் சீனில், ஐ சேலஞ்ச் எந்த நடிகனும் திருப்பி அதை ஆக்ட் பண்ணி காட்டியிருக்க. ஓகே. பயங்கர இது. அப்படி என்ன மூமெண்ட்டு, என்ன இது, டக்கு டக்கு டக்குன்னு நினச்சி பார்க்க முடியாது அந்த கத்தி சண்டை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஜீன் கெல்லியும் அந்த ரிச்சிலுவா நடித்த அந்த வில்லன் வின்சென்ட் யாரோ அந்த நடிகர், அவங்க 2 பேர் போட்ட கத்தி சண்டையை நீங்கள் திருப்பி போட்டு காட்டுங்க. அதில் 2 மூமெண்ட்டை போட்டு காட்டுங்க. அந்த மாதிரி, அதாவது அதில் வந்து அவர் ஜீன் கெல்லி ஒரு டான்சர் சிங்கருங்கிறதே மறந்துட்டோம் நாங்கள். ஓ, அந்தளவுக்கு அவர் முறியடிச்சு இந்த விஷயங்கள். அதில் அதே சமயத்தில் ஹி பிளேட் காமெடியன். காட் இட். அது அறிமுக சீனே வேடிக்கையாக இருக்கும். அதாவது கிராமத்துலேருந்து கிளம்புறாரு, டவுனுக்கு போகிறார், பாரிஸுக்கு போகிறாரு. அவங்க அப்பா எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி, உனக்கு ஒரு கத்தி கொடுக்குறேன், அந்த கத்தியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அந்த கத்தியை எடுத்து மாட்டிக்குவார். ஓகே. எப்படிப்பா போகிறதுன்னு, உனக்காக ஒரு குதிரை வாங்கி கொடுத்துருக்கேன். அதான் அந்த காலத்தில் குதிரைங்கிறது ஒரு கார் வாங்கி கொடுத்த மாதிரி. ஒரு குதிரை வரும். அந்த குதிரை என்னன்னா நாட்டுப்புற குதிரை, காலெல்லாம் முடியோட. குதிரை என்னொன்று ஒரே குச்சி ஆகிடுவார். இந்த குதிரையில் ஏறிட்டு வருவார். அந்த வர்ற சீனே ரொம்ப அருமையாக காட்டுவாங்க. ஒரு அந்த ஆற்று பாலம் இருக்கும், அந்த சின்ன மரப்பாலம் அது இருக்கும், அது மேலே அப்படியே வந்துக்கிட்டு இருப்பார், தூங்கிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பார். அந்த என்ட்ரியே வந்து காமெடியாக தான் இருக்கும். யாரையோ ஒருத்தனமோ முறைச்சிக்கிட்டு நிற்பார், அவன் தலையில் அடிச்சுட்டு கூட மயக்க போட்டுட்டு வந்துடுவார். அப்படி காமெடி, படம் பூரா காமெடி. அதில் தான் அந்த ஃபஸ்ட்டு டைமு வில்லன் வந்து அந்த பக்கம் நின்று ஃபைட் பண்ணியிருப்பான். நடுப்பத்தில் ஒரு டைனிங் டேபிள் இருக்கும், மேலேருந்து அப்படி குதிச்சு அந்த டைனிங் டேபிள் அப்படி சர்ன்னு சரிக்கிட்டு வந்து அந்த வில்லன் ஒரு கட்டி அடிப்பார். அதை ஒரு 1000 தமிழ் படங்கள்லையாவது காட்டியிருப்பான். ஓ, அந்த சீன் அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறவனே சொல்லலாம்ல சார். அந்த படத்தை தான் விஜயபுரி வீரன்னு தமிழில் எடுத்தாங்க. அதெல்லாம் போட்டு அந்த ஃபைட்டு புரியுது சார். என்னாலே அது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு பிராண்டடாக இருந்தால் கூட ஜீன் கெல்லி பிகேம் எ வெர்சடைல் ஆக்டர். ஹி கேன் டூ திஸ் தட் எவ்ரிதிங். அந்த மாதிரியான ஆக்டர்ஸ் இங்கே வந்து இன்னும் உருவாங்க. அதே மாதிரி தான் ஜெர்ரி லூயிஸ் கடைசியாக சில படங்களில் பேத்தோஸ் சோகத்தை காட்டினார், எடுபட்டுச்சு. கேரி கிராண்ட்னு ஒரு ஆக்டர், அவர் எப்படின்னா பணக்கார அமெரிக்கன் ரோலில் தான் அவர் நடிப்பார். ஃபுல் சூட்டில் தான் வருவார். இது கோடீஸ்வரர் அது மாதிரி தான் வருவார். அதாவது ஒரு ரிச்சஸ்ட் அமெரிக்கன் அந்த அந்த கேரக்டர்ஸ் தான் அவர் நடிச்சிருக்கிறார். அவரே வந்து தனக்கு ஒரு இமேஜ் சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக ஃபாதர் கோஸ்ன்னு இன்னும் ஒரு படம் எடுத்தார். அவரே எடுத்தார். அதில் வந்து ஒரு ஏழை அமெரிக்கனாக வந்தார். எடுப்படலையா சார்? ஓகே. அதே மாதிரி ராஜ் கபூர் ஒரு காமெடி கம் ஹீரோவாக தான் வருவார். ஜாக்தே ரகோங்கிற படத்தில் ஒரு சோகமான கேரக்டரில் வந்தார். ஒர்க் அவுட் ஆகல. தேவானந்த் மீசியோடு நடிக்கவே மாட்டார். நம்ம ஜெமினி எடுத்த ஒரு படத்தில் இன்சானியத்துங்கிற படத்தில் ராஜா வேஷத்தில் வர்றார். வரும்போதெல்லாம் ஆடியன்ஸ் சிரிக்கிறான். சூட் ஆகல, அந்த ட்ரெஸ் அவருக்கு சூட்டே ஆகலை, சிரிக்கிறான், மீசை வச்சுட்டு நிற்கிறாரு. படம் சூப்பர் ஃப்ளாப். ஓகே. சாதாரண ஃப்ளாப் இல்லை, சூப்பர் ஃப்ளாப். அதுக்கப்புறம் தேவானந்த் இந்த பேண்ட்டு ஷர்ட்டு தவிர போடவே இல்லை. அது மாதிரி சிலவர்கள்லாம் பிராண்ட் ஆகிடுவாங்க. நீ கேட்டிங்களே, சந்தானவர்களுக்கெல்லாம் அந்த காமெடி தான் நமக்கு ஞாபகம். அதை உடச்சிக்கிட்டு வர்றதுக்கு அவ்வளோ சொல்ல கிடையாது. அந்த உடச்சிக்கிட்டு வெளியில் வந்த சாமர்த்தியம் யாருக்குன்னு நாகேஸ்வரன். சர்வர் சுந்தரம் படம் வந்து நாங்களாம் கூட ரசித்த படம் சார். அது எனக்கு தெரிஞ்சு எங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கூட அது போட்டு பார்த்தா அதில் நிறைய மெசேஜஸும் இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை க்ரியேட் பண்ணுற மாதிரி. அப்புறம் நான் இன்னொரு படம் கூட ரொம்ப ரசித்த படம் சார், பாமா விஜயம். இப்போ கூட நான் போட்டு எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல சார். நானும் அதை ரொம்ப ரசித்த ஒரு படம் சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த படம் தெரியுமான்னு எனக்கு தெரியல சார். அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்படி பார்த்தா இப்போ பாலிவுட்டில் கூட பெருசாக எந்த படமும் அவ்வளோ ஹிட்டான மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ் நான் சொல்கிறேன். நார்மல் வந்து ஒரு நாள் வந்துட்டு போற ஹீரோஸ் படம் கூட நல்லா ஹிட் ஆகுது. கிங் கான் அவங்க வந்து ரூல் பண்ண ஒரு இதுவா இருந்தது. ஷாருக் கான், அமீர் கான், அப்புறம் வந்து சல்மான் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படி இருந்தது. வந்து இப்ப கூட பாலிவுட்ல கூட நம்ம இப்ப இங்க எப்படி வர மாதிரி வறட்சியா இருக்கிறோம், அதே மாதிரி தான் சார் இப்ப அங்கேயும் அந்த மாதிரி பாலிவுட்லாம் முடிஞ்சு போச்சு. படமே படம் எடுக்கிறதே 2 மொழியில தான் எடுக்கிறாங்க. தமிழ் தெலுங்கு 2 தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
மலையாளம் கூட சொல்லலாம். மலையாளம் நீங்கள் மஞ்சுமோல் பாய்ஸை தவிர அதுக்கப்புறம் வேறு எந்த படம் ஆவேசம்லாம் நல்லா தான் சார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு 2 படம் தான் அதோட கதை ஓவர். இல்ல சார், இப்ப லாலேட்டன் அவர்கள், மம்மூட்டி அவங்க எல்லாம் வந்து இந்த லைனை படம் கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க. படம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஓடுது. சினிமா முடிஞ்சு போச்சுமா. சினிமா இஸ் அவுட். சினிமா இஸ் அவுட். இன்றைக்கி சினிமா கிடையாது. அந்த கதை ஓவர். எல்லோரும் சும்மா தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த சினிமாவில் யார் போகிறாங்கங்கிற கதையெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ கேட்க வேண்டியது வந்து யூடியூப்பில் நீங்கள் யார் சார் பெரிய ஆள், சேட்டலைட் டிவியில் யார் சார் பெரிய ஆள், இப்படி போயிடுச்சு. அப்புறம் வந்து ஓடிடியில் யார் பெரிய ஆள், நெட்ஃப்ளிக்ஸில் யார் பெரிய ஆள், அப்படி தான் நீங்கள் ஓகே மாறி போச்சு. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.